வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே கோஷ்டி மோதலில் 3 வாலிபருக்கு அரிவாள் வெட்டு, அதில் ஒருவர் கவலைக்கிடம். போலீசார் 4 பேரை கைது செய்து தீவிர விசாரணை. சிங்கப்பூர் போன்ற உலக நாடுகளுக்கு இணையாக புதுச்சேரி வளர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் தனது எண்ணம். தொழில் அதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தகவல். புதுச்சேரியில் தனியார் நிறுவன உரிமையாளரை போன்று அந்நிறுவனத்தின் கணக்காளரிடம் வாட்ஸ்அப்பில் பேசி நூதன முறையில் ரூபாய் 5.10 கோடி மோசடி செய்த வழக்கில் தொடர்புடைய ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவைச் சேர்ந்த 4 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். மேலும் வெளிநாட்டைச் சேர்ந்த சிலருக்கு தொடர்பு இருப்பதால் அது குறித்தும் போலீசார் தொடர் விசாரணை. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே கோஷ்டி மோதலில் 3 வாலிபருக்கு அரிவாள் வெட்டு, அதில் ஒருவர் கவலைக்கிடம். போலீசார் 4 பேரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சண்முகாபுரம் சொக்கநாதன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தினகர் என்கிற எலி. இவர் இருசக்கர வாகன மெக்கானிக் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ஜாக்பால், ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த ஏழுமலை, கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்த நரி என்கிற நரேஷ், செயின்ட் பால்பேட் பகுதியைச் சேர்ந்த கௌதம், மீனாட்சிப்பேட்டையைச் சேர்ந்த பிரித்யூ, கல்மேடுபேட் பகுதியைச் சேர்ந்த கிரி, லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ஆகாஷ் ஆகியோர் தினகர் வீட்டிற்கு சென்று ஏற்கனவே நடைபெற்ற பிரச்சனை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை செய்வதற்காக அவரை அழைத்து சென்றுள்ளனர். அப்போது தினகருடன் அவரது நண்பர்களான ரூபின், தரணி ஆகியோரும் உடன் சென்றுள்ளனர். இதனிடையே இரு தரப்பினருக்கும் இடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற பிரச்சனை குறித்து கதிர்காமம் வழுதாவூர் சாலையில் கும்பலாக பஞ்சாயத்து பேசிக் கொண்டிருந்த போது திடீரென அவர்களிடையே பேச்சுவார்த்தை முற்றி வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் ஒருவருக்கு ஒருவர் சராமாரியாக அரிவாளால் வெட்டி கொண்டனர். இதில் தினகர் என்கின்ற எலியை தலையில் வெட்டியதில் படுகாயம் அடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கண்ட எதிர்த்தரப்பினர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். மேலும் மோதலில் எதிர்த்தரப்பைச் சேர்ந்த ஜாக்பால், ஏழுமலை ஆகியோருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு தன்வந்திரி நகர் போலீசார் காயமடைந்த 3 பேரையும் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இதில் படுகாயமடைந்த தினகரை மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் இரு தரப்பிற்கும் ஏற்கனவே நடைபெற்ற பிரச்சனை தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது என்றும், இதனை பேசி தீர்த்து கொள்ள முயற்சி செய்தபோது ஏற்பட்ட மோதலில் இரு தரப்பும் ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இவ்வழக்கில் 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்ற 3 பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சிங்கப்பூர் போன்ற உலக நாடுகளுக்கு இணையாக புதுச்சேரி வளர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் தனது எண்ணம் என்று தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். இந்திய இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நடைபெற்ற ராயல் சல்யூட் பேரணியில் பங்கேற்ற தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் நடைபெற்ற ராயல் சல்யூட் பேரணி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் இராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் இளைஞர்கள் இந்திய இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றதாக தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ளது போன்று இளைஞர்கள் கட்டாயம் 3 ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நம்ம மற்ற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக 60 கண்ட்ரிக்கு மேலே ராணுவத்தை கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. எல்லாம் அவங்களோட பொதுமக்கள் அவங்க படித்து முடிச்சோன்னா சிங்கப்பூராக இருக்கட்டும், கொரியாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி யூரோப்பில் ஐஸ்லாண்டாக இருக்கட்டும், ஃபின்லாண்டாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில கண்ட்ரிஸ்லாம் அவங்க நாட்டுக்கு மக்கள் ஒரு 6 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் சேவை செய்யணுங்கிறது ஒரு கம்பல்சரி. அந்த மாதிரி நம்ம கம்பல்சரி எல்லாம் நம்ம சைடில் வாலண்டியராக அவங்களால ஆர்வப்படுறவங்களுக்கு அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு 3 months ட்ரைனிங், 6 months ட்ரைனிங் நம்ம இளைஞருக்கு மோட்டிவேஷன் பண்ணால் நாளைக்கு எப்பவுமே நம்ம தயாராக இருக்கு. நாளைக்கு எப்போ போகிற சந்திக்கணும்னாலும் நம்ம தயாராக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு ஒரு தைரியமும் எப்பவுமே இருக்கும். ஸோ இதுக்காக தான் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை பண்ணோம். இங்கே வந்திருக்க அனைத்து எம்எல்ஏஸ்க்கும் நான் நன்றி தெரிவிப்போம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட உள்ளதாகவும், இதற்காக பாஜக மேலிடத்தில் சீட்டு கேட்டுள்ளதாகவும் தெரிவித்த சார்லஸ் மார்டின்,
சுயேட்சையாக போட்டியிடும் எண்ணம் இல்லை. இதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரி ஒரு சிறிய யூனியன் பிரதேசமாக உள்ளது. இங்கு சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலம் வளர்ச்சியடைய வாய்ப்புகள் இருந்தும் ஆனால் புதுச்சேரி இன்னும் வளர்ச்சி அடையாமல் உள்ளது. ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தனது எண்ணம் என்ற அவர் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இல்லைங்க, இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா யூனியன் டெரிட்டரி இதுல வந்து நிறைய டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. சிங்கப்பூர் எடுத்துங்க, அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு எவ்வளவு ஆச்சு. அவங்களோட ஏரியா சைஸ் எடுத்துங்க. இந்த மாதிரி இவ்வளவு டூரிசம் இருக்கு, இவ்வளவு நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா இதை வந்து இன்னும் அந்த பொட்டன்ஷியல் டேப் பண்ணாம இன்னும் வந்து இதுல நிறைய முன்னேற்றத்துக்கு வழி இருக்குங்கிறத நினைச்சோம். அதனால கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பா சீக்கிரமா கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில தான் அந்த முறையில வர வருஷமா பாக்குறப்ப சிங்கப்பூருக்கு நம்மளுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, என்ன முன்னேற்றம் இருக்கு. நம்மளுக்கு ஒரே டைம்ல தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஏன் அவங்க அன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட் அப்படி இருக்கு, நம்ம இன்னைக்கு டெவலப்மெண்ட் இப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் நீங்க வந்து நம்ம வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ல இன்னும் கொண்டு வரல. அந்த உலக தரத்துக்கு நம்ம கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளோட ஆசை. புதுச்சேரியில் இலவச அன்னதான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் தினமும் 500 பேருக்கு சாப்பிடும் அளவிற்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சார்லஸ் மார்டின் கூறினார். புதுச்சேரியில் தனியார் நிறுவன உரிமையாளரை போன்று அந்நிறுவனத்தின் கணக்காளரிடம் வாட்ஸ்அப்பில் பேசி நூதன முறையில் ரூபாய் 5.10 கோடி மோசடி செய்த வழக்கில் ஏற்கனவே 7 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இதில் மேலும் தொடர்புடைய ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவைச் சேர்ந்த 4 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் வெளிநாட்டை சேர்ந்த சிலருக்கு தொடர்பு இருப்பதால் அது குறித்தும் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்கள் தங்களது வங்கிக் கணக்குகள் மற்றும் தொலைபேசி எண்களை மற்றவர்களுக்கு கமிஷனுக்காக கொடுத்து உதவுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அப்படி கொடுக்கும்போது ஏதேனும் சைபர் குற்றச் சம்பவங்கள் நடைபெற்றால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தனியார் நிறுவனம் ஒன்றில் கணக்காளராக பணியாற்றி வருபவர் சுகியா. இவருக்கு அவர் பணிபுரியும் நிறுவனத்தின் உரிமையாளர் புகைப்படத்துடன் கூடிய வாட்ஸ்அப் கால் வந்தது. அதில் உரிமையாளர் போல் பேசிய நபர் தான் தொடங்கவுள்ள புதிய திட்டத்திற்கு பணம் தேவைப்படுவதால் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதனை நம்பிய சுகியா இணையவழி மோசடிக்காரர்களின் வங்கிக் கணக்குகளில் பல தவணைகளாக ரூபாய் 5.10 கோடி ரூபாயை அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் உரிமையாளர் போனில் பேசிய போது சுகியா பணம் அனுப்பிய விவரத்தை கூறினார். இதனால் அதிர்ச்சி அடைந்த உரிமையாளர் பணம் அனுப்பிய வங்கிக் கணக்குகள், வாட்ஸ்அப் கால்களை ஆய்வு செய்ததில் அவரது புகைப்படத்தை வைத்து மர்ம நபர்கள் மோசடி செய்தது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் சைபர் குற்றவாளிகள் மோசடி செய்து பெற்ற ரூபாய் 5.10 கோடியில் ரூபாய் 3 கோடி மேற்கு வங்கம் முர்ஷிதாபாத் வங்கி கிளைக்கு மாற்றப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த வங்கி கணக்கின் உரிமையாளரான மேற்கு வங்க மாநிலம் முஷிராபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த முகிபுல் அலம் மற்றும் அவரது கூட்டாளியான நசீபுல் இஸ்லாம் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் இவ்வழக்கில் மற்றொரு வங்கிக் கணக்கில் ரூபாய் 1.80 கோடி பணம் செலுத்தப்பட்டிருந்த நிலையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த சரத் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் இதுவரை 7 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் ரூபாய் 2.48 கோடி மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற நபர்களை புதுச்சேரி தனிப்படை போலீசார் அமைத்து தேடி வந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஓம்கார்நாத் என்பவரை கர்நாடகாவில் சுற்றி வளைத்த சைபர் கிரைம் போலீசார் அவர் உட்பட தெலுங்கானாவைச் சேர்ந்த ராகவேந்திரா மற்றும் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த சசிதர் நாயக் மற்றும் பலாஜன் உட்பட 4 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தி பண பரிமாற்றம் செய்ய பயன்படுத்தப்பட்ட மொபைல் போன்கள், இன்டர்நெட் கனெக்ஷன்கள் மற்றும் ஒரு கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களை புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் இந்த வழக்கில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர்களின் தகவல்களை திரட்டி கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் கூறுகையில், பொதுமக்கள் வங்கிக் கணக்குகள் மற்றும் தொலைபேசி எண்களை மற்றவர்களுக்கு கமிஷனுக்காக கொடுத்து உதவுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் இது ஒரு குற்றமாகும் எனவும் மோசடிக்காக பயன்படுத்தப்பட்ட பணம் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் சட்டப்படி பொறுப்பு ஏற்க வேண்டிய நிலைக்கு வருவீர்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டில் மட்டும் வங்கிக் கணக்குகளை வேறு நபர்களுக்காக பயன்படுத்தி மோசடியை எளிதாக்க
உதவிய குற்றத்திற்காக 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். அபயம் தொண்டு நிறுவனம் மற்றும் பெண் அமைப்பின் சார்பில் திருநங்கையர் அமைப்புக்கு தையல் இயந்திரம் பரிசாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் இயங்கி வரும் அன்னலட்சுமி திருநங்கையர் மேம்பாட்டு அமைப்பானது அந்த நிறுவனத்தின் திருநங்கை உறுப்பினர்களுக்கு தையல் பயிற்சி அளித்து வருகிறது. பயிற்சி பெறுகின்ற திருநங்கையர்கள் அதிகமானதால் பயிற்சி அளிப்பதற்கு தேவையான இயந்திரங்கள் குறைவாக இருப்பதாகவும், கூடுதலாக இருந்தால் பயிற்சி செம்மையாக நடைபெறும் என்றும் அந்த நிறுவனத்தின் தலைவர் திருமிகு கிரிஜா நாயக் அம்மா அவர்கள் அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் சுந்தரமுருகன் அவர்களிடம் அபயம் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் ஒரு தையல் இயந்திரம் கொடையாக கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டதன் காரணமாக உடனடியாக சுந்தரமுருகன் சென்னையை மையமாக கொண்டு ஆகச்சிறந்த எழுத்தாளர் நர்மதா அம்மா அவர்கள் தலைமையில் உலகெங்கும் வாழும் பெண்களை ஒருங்கிணைத்து தமிழகம் முழுவதும் இயங்கி வரும் பெண் அமைப்பிடம் இந்த வேண்டுகோளை வைத்தார். அவர்கள் அபயம் தொண்டு நிறுவனமும் பெண் அமைப்பும் சேர்ந்து இந்த தையல் இயந்திர கொடையை அன்னலட்சுமி திருநங்கையர் அமைப்புக்கு வழங்கலாம் என முடிவு செய்து பெண் அமைப்பின் புதுச்சேரி உறுப்பினர்கள் திருமதி இளவரசி, திருமதி ஜெயந்தி, திருமதி வாசுகி, திருமதி லட்சுமி ஆகியோர் ஒன்றிணைந்து முனைவர் சுந்தரமுருகன் அவர்களின் தொண்டு நிறுவனத்தின் பங்களிப்போடு 2 நிறுவனமும் சேர்ந்து அன்னலட்சுமி திருநங்கையர் அமைப்பிற்கு அவர்களின் பயிற்சிக்காக தையல் இயந்திரத்தை நன்கொடையாக வழங்கினர். மேலும் திருநங்கையர் நல்வாழ்வுக்காக அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அவற்றை உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய அவசியம் குறித்தும் அவர்கள் தொண்டு நிறுவனங்களையும் அரசையும் இந்த அமைப்பு மற்றும் அபயம் தொண்டு நிறுவனத்தின் சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. ஆரோவில்லை அடுத்த குயிலாப்பாளையத்தில் குயிலை கல்விக்கூடம் சார்பாக கோடைக்கால கராத்தே மற்றும் சிலம்பம் பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஆரோவில்லை அடுத்த குயிலாப்பாளையத்தில் குயிலை கல்விக்கூடம் சார்பாக கோடைக்கால கராத்தே மற்றும் சிலம்பம் பயிற்சி முகாம் நிறுவனர் ராம்குமார் தலைமையில் பொம்மையர்பாளையம் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் ஆறுமுகம் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் கேன்ரியோ கராத்தே தோ இந்தியா மற்றும் சான்லி கராத்தே கிளப் சார்பாக சென்சாய் லெனின் அவர்கள் மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சியும், VTTS சிலம்பம் ஆசான் திரு ரா லெனின் வீரன் அவரது மாணவர் யாஷ்வின் மாணவர்களுக்கு சிலம்பம் பயிற்சியும் அளித்தனர். பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா மற்றும் வண்ண பட்டை வழங்கும் விழா சிறப்பு விருந்தினர்களாக இதில்
கோட்டக்குப்பம் பெரிய முதலியார் சாவடி நகராட்சி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடாச்சலம், கிங் ரியோ கராத்தே டோ இந்தியா தலைவர் சென்சாய் சத்தியசீலன், ஆசான் பேரா லெனின் வீரன், வீரத்தமிழர் தற்காப்பு சிலம்பம் விளையாட்டுக்கூடம், பொம்மையார்பாளையம் படித்திறன் மேம்பாட்டு பயிலகம் ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கர், மங்கலட்சுமி அடகு கடை உரிமையாளர் கஜேந்திரன், கின் ரியோ கராத்தே டோ இந்தியா செயலாளர் கணேஷ், பொருளாளர் தீனதயாளன், சென்சாய் தியாகு எல்லப்பன், சென்சாய் ஹரி, சென்சாய் செல்வமூர்த்தி, சென்சாய் வினிதா, சென்சாய் தீபா ஆகிய அனைவரும் இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை குயிலை கல்விக்கூட ஆசிரியர்கள் முத்துக்குமாரி, அஞ்சனா, தர்ஷினி, நீலா, அஸ்வினி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்திய ராணுவத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக ராயல் சல்யூட் பேரணி நடைபெற்றது. இதனை பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கொடியசைத்து துவக்கி வைத்து பேரணியில் பங்கேற்றார். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய இராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ராயல் சல்யூட் பேரணி புதுச்சேரியில் நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதியில் இருந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் புறப்பட்ட ராயல் சல்யூட் பேரணியை பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் சிலம்பாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால் குதிரை, மானாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட நடன கலைஞர்களுடன் 100 மீட்டர் நீளமுள்ள தேசிய கொடியை கையில் பிடித்து கொண்டு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் பேரணியாக சென்றனர். நெல்லித்தோப்பு தொகுதியிலிருந்து புறப்பட்ட பேரணியானது லெனின் வீதி, சாரம், காமராஜர் சாலை, 45 அடி சாலை வழியாக காமராஜர் நகர் தொகுதி வெங்கடா நகர் பூங்கா அருகே நிறைவு அடைந்தது. பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், கல்யாணசுந்தரம், அங்காளன், ரிச்சர்ட் ஜான்குமார் உள்ளிட்ட முக்கிய பாஜக பிரமுகர்கள் பங்கேற்றனர். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற தேச ஒற்றுமை பேரணியில் புதுச்சேரியின் பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் தேசிய கொடியை கையில் பிடித்தபடி சென்றனர். இதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அலுவலகத்தில் இலவச உணவு கூடத்தை பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்து அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்தார். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே கோஷ்டி மோதலில் 3 வாலிபருக்கு அரிவாள் வெட்டு, அதில் ஒருவர் கவலைக்கிடம். போலீசார் 4 பேரை கைது செய்து தீவிர விசாரணை. சிங்கப்பூர் போன்ற உலக நாடுகளுக்கு இணையாக புதுச்சேரி வளர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் தனது எண்ணம். தொழில் அதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தகவல். புதுச்சேரியில் தனியார் நிறுவன உரிமையாளரை போன்று அந்நிறுவனத்தின் கணக்காளரிடம் வாட்ஸ்அப்பில் பேசி நூதன முறையில் ரூபாய் 5.10 கோடி மோசடி செய்த வழக்கில் தொடர்புடைய ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவைச் சேர்ந்த 4 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். மேலும் வெளிநாட்டைச் சேர்ந்த சிலருக்கு தொடர்பு இருப்பதால் அது குறித்தும் போலீசார் தொடர் விசாரணை. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.